பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த வெளிநாடாவின் மூலமாய் கேட்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை ஒருமித்து ஆராதிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் கிருபையுள்ளவர். அவர் செய்த நல்ல நன்மைகளை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா நம் ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நம்மை நன்மை செய்து நம்மை நடத்தினார். ஆமென். அவர் நம்மை கொண்டு வந்தார், நம்மை பாதுகாத்தார், நம்மை பலப்படுத்தினார். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களையும் காண செய்தவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களை ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். We worship you Lord. We praise your holy name Jesus. துதி செய்வார் என்னிலடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னிடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னிலடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே.
நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்பரேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பாதராதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னில் பாதராதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னிடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே இன்பரேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்பரேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் எல்லாமுமாய் இருக்கிறார். அவரை சார்ந்து அவரை மாத்திரம் நம்பி ஆண்டவரை நீர் எனக்கு போதும் என்று சொல்லி எங்களோடு இணைந்து நாம் ஒருமித்து நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீரே போதும் அப்பா, நீரே போதும் இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா, சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாலே இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாலே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அப்பா பார்த்து சொல்லலாமா? நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல, பனையை போல என்னை செழிக்க செய்வீர். கேதுரு போல் என்னை வளர செய்வீர். அப்பா பனையை போல என்னை செழிக்க செய்வீர். கேதுரு போல் என்னை வளர செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அப்பா நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா, சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாலே சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாலே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே
கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God is good and all the time God is good. கர்த்தர் நல்லவர். நம்ம இயேசு நல்லவராய் இருக்கிறார். யார் கைவிட்டாலும், யார் நம்மை விட்டு போனாலும், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். நான் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். யாவருக்கும் தெரிந்த பாடல். ஆமென். உற்சாகமாக பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஜீசஸ். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், வேதனை அருகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடும் இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், இயேசு குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை
இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நீக்கிறார், உன் கதவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆமை, நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஒரு ஆண்டவர், கைவிடாதவராய் விலகிடாதவராய் ஆமை, நம்மோடு கூட அவர் காணப்படுகிறார். இன்னொரு பாடல், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தினந்தோறும் நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரை தேடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவருடைய வசனங்களை படிக்கிறோம், தியானிக்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நினைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியம். ஆமீன். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா, உந்தன் பிள்ளையே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து முழு உள்ளத்தோடு கூட சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை துதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புகப்பா உந்தன் பிள்ளையே, நம்புகப்பா உந்தன் பிள்ளையே, நம்புகப்பா உந்தன் பிள்ளையே, நம்புகப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விலக செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விலக செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள்
இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாள்களும் இல்லையே. உம்மை தேடாத நாள்களும் இல்லையே. உம்மை பாடாத நாள்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில். அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாள்களும் இல்லையே. உம்மை தேடாத நாள்களும் இல்லையே. உம்மை பாடாத நாள்களும் இல்லையே. உம்மை தேடாத நாள்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாள்களும் இல்லையே. உம்மை தேடாத நாள்களும் இல்லையே. உம்மை பாடாத நாள்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு ஆராதனையாக நம்ம கடந்து செல்லலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். தெய்வம் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து, ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து நாம் இருக்கிற இல்லங்களில் நம்முடைய உள்ளங்களை திறந்து ஆண்டவருக்கு மனதார நன்றி பலிகளை செலுத்தி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். என்று சொன்னால் நம்முடைய துதியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். நீங்களும் நானும் துதிக்கிற துதியிலும் ஸ்தோத்திர பலியிலும் அவர் வருகிறார், வாசம் பண்ணுகிறார். அந்த துதி பலியிலே கர்த்தர் விருப்பமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நாவுகளை திறந்து, ஆமென், நம்முடைய உதடுகளை திறந்து உதடில் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நம்முடைய பரலோக தேவனுக்கு நாம் செலுத்தும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமென், நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் மேலே செல்ல செல்ல அவருடைய கிருபை நம்ம நிரப்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிற ஸ்தோத்திரங்கள், ஆமென், உள்ளங்களில் இருந்து எடுக்கிறதான ஸ்தோத்திர பலிகள், ஆமென், அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் உங்களுடைய பிரகாரத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, நம்முடைய நன்மைகளை நினைத்து உம்மை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமா தேவ பிள்ளை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமையுள்ளவர், நம்முடைய துதியிலே பிரியப்படுகிற ஆண்டவர். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே திறம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லுங்க. அலங்கார வாசலாலே
பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்ததே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Once again sing together. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவரே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவரே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகானமாகி மாயுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகானமாகி மாயுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசவாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்திருக்கிறோம். அலங்கார
அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை ஆராதிக்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் அபிஷேகம் right now in the name of Jesus. Lord, touch your people. Hallelujah. Let us receive the power of God in this morning. Hallelujah. Oh, மகிமை உம்முடைய வல்லமைக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய அபிஷேகத்துக்கு நன்றி, உம்முடைய வல்லமைக்கு நன்றி. ஓ, உம்முடைய மகிமையான அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல் கடந்து வருவதாக. உம்முடைய அபிஷேகம் மத்தியிலே இறங்குவதாக. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்குவதாக. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்குவதாக. ஓ ராமா யெகோவா தேவனை ஓ ராமா சிகா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்முடைய மகிமைக்கு நன்றி அப்பா. ஓ thank you Jesus. Hallelujah. எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். ஓ உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஆமென். நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமம் தாகமாயிருக்கிறது. எத்தனை பேர் இந்த மாணி வேலையில ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே உம்மை பார்ப்பதில் எனக்கு ஒரு தாகம், ஆண்டவரே உம்மை துதிப்பதில் எனக்கு ஒரு தாகம், ஆண்டவரே உம்மை தேடுவதில் எனக்கு ஒரு தாகம். என் ஆத்துமம் உம்மை மாத்திரமே வாஞ்சிக்கிறதப்பா, என் மாம்சம் உம்மை மாத்திரமே வாஞ்சிக்கிறதப்பா. ஓ வாழ்நாளெல்லாம் என் துதி உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது ராஜா. நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய துதி உமக்கே, எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் உமக்கே, எங்களுடைய ஆராதனை உமக்கே, எங்களுக்குரிய அனைத்தும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் மட்டும் நம்மை கொண்டு வந்த என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போனது போல ஒரு எண்ணங்கள் தோன்றலாம். ஐயோ இந்த வாழ்க்கையில ஆண்டவர் இல்லையா என்று சொல்லி நீ நினைக்கலாம். இல்ல, என் கர்த்தனோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவரை வாஞ்சிக்கும் பொழுது, என் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உனக்கு தென்படுகிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் நோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். உன் இதயத்தை திறந்து என் ஆண்டவரை தேடுவா என்று சொன்னார். இருக்கிறவனுடைய இல்லத்தில் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்ப போகிறார். இயேசுவே உமக்கு நன்றி. அப்பாவிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா இந்த கால வேளையில? ஆண்டவரே என்னை நான் சமர்ப்பிக்கிறேன், என்னை பூரணமாய் உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறேன், என்னை பான பலியாக உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன், உயிருள்ள பலியாக என்னுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். அப்பா இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. ஆமென். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில அவர் பிரியமுள்ள தேவனுக்கு ஆமென் உமக்கு நன்றிப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். சொல்லுங்க அப்பா பார்த்து, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். விசுவாசத்தோட சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை
உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது மாலையாகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுறவிட மாட்டீ என்னை அசைவுறவிட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் அப்பா நான் நம்புவது உம்மாலேயாகும். சொல்லுங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசைவுறவிட மாட்டீ ஒருபோதும் அசைவுறவிட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலன் அழைப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலன் அழைப்பவரே. அசைவுறவிட மாட்டீ என்னை அசைவுறவிட மாட்டீ. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். இயேசுவே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்த போதும், எத்தனையோ பற்றாக்குறை எங்களுடைய வாழ்க்கையில இருந்த போதும், எத்தனையோ குறைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்த பொழுதும் ஆண்டவரே கூப்பிடுகிற உம்மை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை நீர் கைவிடவே இல்லை. எங்களை கரம் பிடித்து நீங்க நடத்துனீங்க. இந்த இக்கட்டான வேளையிலும் எங்களை கொண்டு வந்தீங்கப்பா. இந்த இக்கட்டான வேளையிலும் எங்களை போஷித்தீரு. இக்கட்டான வேளையிலும் எங்களை உடுத்துவித்தீரு. ஆண்டவரே இக்கட்டான வேளைகளிலும் எங்களை கொண்டு வந்தீரு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக உம்மை நம்புகிறோம். முற்றிலுமாக எங்களை இடத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடினமான சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் எங்களை விட்டு மாறாத உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது மாலையாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான்
நம்புவது உம்மாலேயா. ஆண்டவரே, எங்களை துதி உமக்கே, எங்கள் புகழ்ச்சி உமக்கு, எங்கள் ஸ்தோத்திரங்கள் உமக்கு. ஆண்டவரே, எங்களை பூரணமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாய் தருகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர்களை ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. மீதுள்ள வேதைகளிலே எங்களோடு கூட பேசுங்க. சங்கீத வசனங்களோடு கூட நீங்கள் இடைபடும்படியா செபிக்கிறோம். ஆண்டவர், இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்துள்ள பகுதிகளிலே ஆசீர்வாதமாய் நடத்தி தாரு. துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே நாம் கண்களை மூடி ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே இந்திய தேசம் முழுவதும் மற்றும் தேசங்கள் முழுவதும் பரவி வருகிறதான இந்த கொரோனா வைரஸ், கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக, இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக, சீக்கிரத்திலே கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க ஆண்டவர் மருத்துவர்களுக்கு தேவையான ஞானத்தை கிருபைகளை ஆண்டவர் தரும்படியாக, நான்காவதாக இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே ஊழியம் செய்கிறதான வேலை செய்கிறதான டாக்டர், போலீஸ், நர்ஸ் இவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நீங்கள் கண்களை மூடி இந்த ஜெப குறிப்புகளை மனதிலே வைத்து என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசம் முழுவதும், ஆண்டவரே, தேசங்கள் முழுவதும் பரவி வருகிறதான கொரோனா வைரஸ் இனி பரவாமல் இருக்க கர்த்தர் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தெய்வம் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸுக்கு சீக்கிரத்திலே மருந்து கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே ஜனங்களுக்கென்று வேலை செய்கிறதான ஆண்டவரே போலீஸ், ஆண்டவரே நர்ஸ், டாக்டர் இவர்களுக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவாமல் இருக்க கர்த்தர் அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் சீக்கிரத்திலே அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புதத்தின் கரத்தை ஆண்டவர் நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்துவீராக. எங்கள் விசுவாச பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 117, சங்கீதம் 117 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 117 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய தலைமை போதகர் அவர்களுடைய செய்தியை நாம் கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise God. I welcome you all in Jesus' name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். God has given this wonderful opportunity to reach you and share from God's word in this way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த ஆடியோ மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். We live in a difficult time and lockdown, the pandemic and all these things have brought a lot of crisis in our lives. நாம் ஒரு கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே ஒரு எப்பொழுதும் இல்லாத காலகட்டங்களிலே நாம் வாழ்கிற ஒரு காலகட்டமானது ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஆகும். When the government decided to do the first lockdown, we thought maybe after that everything is over. நம்முடைய அரசாங்கமானது முதலாவது ஊரடங்கை அவர்கள் அறிவித்த பொழுது முதல் ஊரடங்கிலே எல்லாவற்றும் முடிந்துவிடும் என்று நாம் நினைத்தோம். Then they made a relaxed lockdown. அவர்கள் மறுபடியும் அந்த லாக்டவுனை அவர்கள் தொடர்ந்த பொழுது and we thought everything will be fine. நாம் எல்லாரும் எவ்விதமாய் நினைத்தோம் என்று சொன்னால் எல்லாம் சரியாகி விடும் என்று சொல்லி நாம் நினைத்தோம். But each day went by, things went very difficult and miserable. ஆனால் நாம் நினைத்த வண்ணமாய் காரியங்கள் நடக்கவில்லை.
நாம் நினைத்ததற்கு எதிர்மறையாக எல்லா காரியங்களும் மிகவும் கவலைக்கிடங்கமாய் மாறிவிட்டது. Government is saying that the virus situation is gone out of our control. இப்பொழுது அரசாங்கமானது என்ன சொல்கிறது என்று சொன்னால், கொரோனா வைரஸினுடைய நிலை நம்முடைய கைகளுக்கு அப்பாற்பட்டு போய்விட்டது என்று சொல்கிறது. So now we are living in a very difficult time. A strict lockdown has been imposed by the government. இப்பொழுது நாம் வாழுகின்றதான சூழ்நிலை எப்படிப்பட்டதான சூழ்நிலை என்னவென்று சொன்னால், ஒரு கடுமையான ஊரடங்கு நிறைந்ததான ஒரு காலநிலம். Things which is surrounded by us is not looking so good. நம்மை சுற்றியிருக்கிறதான காரியங்கள் நன்மையான நல்லதான ஒரு காரியங்களாய் சூழ்ந்திருக்கவில்லை. Very scary, fearful things are been around us. நம்மை சுற்றியிருக்கிறதான காரியங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையின் மத்தியிலே நாம் வாழுகிறோம் என்று சொன்னால், கவலை கிடங்கமான கடுமையான சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many of the people in our own village has been affected with the virus positive. நம்முடைய சொந்த ஊரிலே நம்முடைய சொந்த கிராமங்களிலே அநேக ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Many people whom I know have been affected with this virus. பாஸ்டர் அவர்களுக்கு தெரிந்த அநேக நபர்கள் அவர்கள் கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. All these things is very scary and people are living in fear. இப்படிப்பட்டதான காரியங்கள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஜனங்கள் பயத்தின் மத்தியிலே வாழ்கிறதை காண்பிக்கிறது. And the people of fear about their children, the education, the job, and the loss of job, and financial crisis, and starvation. All these things have made people to fear of their life. ஜனங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வாழ்கிறதை இந்த சூழ்நிலை காண்பிக்கிறது என்று சொன்னால், எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை, வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம், ஜனங்கள் ஒரு உணவுக்காக திண்டாடுகிறதான ஒரு மத்தியிலே வாழ்கிறதை பார்க்க முடிகிறது. And the news reports and the newspaper we can see many people have taken a strong decision to end up their life committing suicide. A well-known film actor committed, young man, he committed suicide last week. செய்தித்தாளை நாம் பார்க்கும் பொழுது செய்தித்தாளிலே எப்படிப்பட்டதான செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறார்கள், முடித்து கொள்ளுகிறார்கள். நாம் கடந்த காலத்தில் நாம் பார்த்திருப்போம், மிக பிரபலியமான ஒரு சினிமா ஆக்டர் என்ன செய்திருக்கிறார், அவர் சூசைடு செய்ததை பார்க்க முடியும். People find very difficult to cope up with this crisis and they are taking a very hard decisions in their life. இந்த சூழ்நிலைகளை மத்தியிலே ஜனங்கள் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை பார்க்க முடியும். So in the midst of all these things, I just want to encourage you from God's word this morning. இப்படிப்பட்டதான கடுமையான சூழ்நிலை மத்தியிலே நான் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I don't know what is the state and condition in which you are living right now. I don't know what is the situation in which you are living right now. நாம் எப்படிப்பட்டதான கடுமையான சூழ்நிலை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு தெரியாது. Maybe you might be going through financial crisis or your family problems, or this pandemic has brought a lot of panic in your life. But let me encourage you from God's word this morning to you. எனக்கு தெரியாது நீங்கள் எப்படிப்பட்டதான கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை கடுமையான சூழ்நிலையின் வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். I will take a verse from Paul's writing, the book of Philippians chapter 4 verse 6 and 7. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபமாகிய 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். Let me read for you. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known unto God. Verse 7 it says, and the peace of God which passeth all understanding shall keep your hearts and mind through Christ Jesus. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
When I was praying and meditating God's word, really God's word, this word has really touched me a lot. நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தையானது என்னை மிகவும் தொட்டது. I thought that to share this word to you so that it will encourage each and every person in this situation. ஆகவே நான் இவ்விதமாக யோசித்தேன், இந்த வார்த்தையை நான் நம்முடைய சபை விசுவாசிகளோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் யோசித்தேன். This is Paul's writing. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்கள். If you study chapter 1, முதலாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்தை chapter 4 verse 1, நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை படிக்கும் பொழுது he is talking about steadfast in the Lord, to be steadfast in the Lord. முதலாம் வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதை குறித்து இவர் பேசுகிறார். Second verse it talks about Euodia and Syntyche to have the mind of Christ. இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது எயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஆலோசனை சொல்லுகிறார். Verse 3 he says to help this woman who labored with me in the gospel. மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தில் எனக்கு உதவியா இருந்த இந்த பெண்மணிக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Verse 4 is one of the powerful verse in the Bible. It says rejoice in the Lord always, and again I say rejoice. நான்காம் வசனம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த வசனம், நம்ம எல்லாரும் வல்லமையாய் நம்மளுக்குள்ளே கிரியை செய்கிறதான ஒரு வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம அனைவரும் அறிந்தது. No matter any situation we are going through, he is saying rejoice in the Lord always, every time, every moment of your life, rejoice in the Lord. நாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலையின் வழியாய் கடந்து செல்கிறோம் என்பது பொருட்டல்ல, நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்கிறார். The verse 6 it says be careful for nothing. That means do not be anxious. ஆறாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Then it says but in everything prayer and supplication with thanksgiving let your requests be known unto God. நன்றாய் கவனித்து பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Then it says and the peace of God which passeth all understanding will rule your hearts and mind through Jesus Christ. அதை தொடர்ந்து இந்த வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். So he begins by says do not worry, do not be anxious. அவர் இவ்விதமாய் சொல்லி ஆரம்பிக்கிறார், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். You want to overcome from that anxiousness, the fear, the worry in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கவலைப்படுகிறதிலிருந்து, நீங்கள் பயப்படுகிற காரியத்திலிருந்து நீங்கள் மேற்கொள்ள விரும்பினால் then what you have to do? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். So he is giving some principles. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில கோட்பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். Prayer, supplication with thanksgiving, let your request known unto the Lord. Then that promise is the peace of God will rule your heart. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லுகிறார். So this morning I want to teach you, unfold few things to you. இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன், மூடப்பட்டிருக்கிறதான காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். Yes, it talks about the anxiety. I'm going to teach about anxiety, anxiousness. இன்றைக்கு காலை வேளையிலே உங்களுக்கு நான் எதை கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால், கவலை, பயப்படக்கூடிய காரியம். Then it talks about prayer. தொடர்ந்து ஜெபம். Then it talks about supplication with thanksgiving. தொடர்ந்து வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தினாலும். Then make your request known unto the Lord. தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்க போகிறேன். Then the peace of God. கடைசியாக தேவ சமாதானத்தை குறித்து உங்களோடு கூட நான் கற்றுக்கொள்ள போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். So he begins by says let not be anxious. அவர் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Anxiety, anxiousness, worry, fear is always grips our lives. கவலை, பயம்,
அநேக விதமான கலக்கம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்கிறது, நெருக்குகிறது. Anxiety, it is a problem all the human being at some point will undergo in their lives. கவலையானது, பயமானது, கலக்கமானது எல்லா மனித குல மக்களும் கடந்து செல்ல வேண்டியதான ஒரு சூழ்நிலை வரும். If we read the newspaper from every pages about the COVID-19 situation in the world, in our country, in our village, in our city, it's all recorded there, and it brings anxiety and crisis and stress in the human life. செய்தித்தாளை எடுத்து ஒவ்வொரு பக்கமாக நம்முடைய தேசங்களை குறித்து, உலகத்தை குறித்து, நம்முடைய கிராமங்களை குறித்து, நம்முடைய பகுதிகளை குறித்து, இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பை குறித்து படிக்கும் பொழுது அதை எதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது என்று சொன்னால் பயத்தை, கலக்கத்தை, கவலையை கொண்டு வருகிறது. So the word anxiety, the English word, the translation for the Greek word is marinazo. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னவென்று சொன்னால் மேரினாசோ என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 19 times it is used in the New Testament. 19 தடவை புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை கவலைப்படாதீர்கள் என்றதான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. Even our Lord Jesus used this word. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த கிரேக்க வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். Jesus said, do not worry about your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதீர்கள். Jesus said to Martha, why are you worried and troubled about many things? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து விதமாய் சொன்னால், ஏன் நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய்? Martha, why you have been worried about all these things? மார்த்தாளை குறித்து விதமாய் சொல்கிறார், நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். That is the anxiety, the stress she was going through in her life. ஏனென்று சொன்னால் மார்த்தாள் அப்படிப்பட்டதான கவலையின் மத்தியிலே அவள் கடந்து சென்றவளாய் இருந்தாள். Paul in 1 Corinthians chapter 7 he says, I want you to be without care. That means worry, anxiety, marinazo. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக எழுதுகிறார், நான் கவலை இல்லாமல் இருக்க விரும்புகிறேன். அந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்க முடியும். So the word, the Greek word marinazo, it is from two different word, it comes two different words. அந்த கிரேக்க வார்த்தை மேரினான்சோ என்ற கிரேக்க வார்த்தை ரெண்டு விதங்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது, ரெண்டு விதங்களிலே யூஸ் பண்ணப்படுகிறது. மேரிசோ என்ற வார்த்தை naos. Marizo means tearing, separating. மேரிசோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பிரித்தெடுத்து, separating, separate or tear apart, tearing. பிரித்து தனியே இருப்பது என்று சொல்லி அர்த்தம். Nozo means mind. நாசோ என்று சொன்னால் மனது. So our mind is having two different way of thinking. ஆகவே நம்முடைய மனதானது இரண்டு விதமான யோசனைகள் கொண்டுள்ளது. That is why James says in his writing, he says a double-minded man is unstable in all his ways. ஆகவேதான் யாக்கோபு தன்னுடைய நிருபங்களில் எவ்விதமாய் சொல்கிறார், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். He is not stable. He is thinking, man, if I go this it will be all right, or if I go this way it's all right. It's always a confusion. It's tearing him down, separating him in his mind. ஆகவேதான் இரு மனம் உள்ளவன் இந்த வழியா அந்த வழியா என்று சொல்லி தன்னுடைய வழிகளிலே அவன் ஒரு நிலை இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். You know, some people come and say, if you take this kind of food you will escape from the coronavirus. சில ஜனங்களிடத்தில் வந்து சொல்லுவார்கள், நீங்கள் இந்த விதமான உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் என்று சொல்வார்கள். If you do these certain things you can be escape from this virus. சில விதமான வழிகளை சொல்லி இந்த வழிகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த கொரோனா வைரஸிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சில ஜனங்கள் சொல்லுவார்கள். People come and give lot of ideas and kind of things and all kind of things out into our hearts and mind, and we are confused. ஜனங்கள் வந்து பலவிதமான காரியங்களை நம்முடைய மனதிலே வைப்பார்கள், அது நிமித்தமாக ஒரு குழப்பம் நமக்குள்ளே வரும். People are living in fear. ஜனங்கள் பயத்திலே வாழ்வார்கள். If any COVID patients are there, you go
towards that place, the people say you will be condemned, it's a condemnation zone, it will affect you, and people are scared to go to that place. கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு நாம் செல்லும் பொழுது ஒரு பயம் வருகிறது. ஏனென்று சொன்னால் அந்த இடங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே போகும் பொழுது நமக்கும் பாதித்து விடுமோ என்ற ஒரு பயம் வருகிறது. If you go, other day I was in the vegetable market and people are so crowded, I am so scared even to touch the vegetables. நான் காய்கறிகள் வாங்குகிறதான இந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் அதிகமாக இருந்தார்கள். எனக்கு எப்படிப்பட்ட பாஸ்டர்களுக்கு எப்படிப்பட்ட பயம் இருந்தது என்று சொன்னால் அந்த காய்கறியை தொடக்கூட பயமாக இருந்தது. Man, how we are going to cope up with this situation? ஐயோ, எப்படிப்பட்டதான எப்படி இந்த சூழ்நிலையை நாம் கையாள போகிறோம்? This anxiety is filling our lives like crazy. ஆகவே இந்த பயம், இந்த கலக்கம், இந்த கவலை நம்முடைய இருதயத்தை பைத்தியமாய் நிரப்புகிறது. When we study God's word, it brings a lot of comfort in our lives. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலை கொண்டு வருகிறது. If you do not live with the anchor of faith, then you are going to drift in the sea of anxiety. We are not living in faith, then we are drifting in the sea of anxiety. நாம் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நாம் இந்த இப்படிப்பட்டதான கவலையின் சூழ்நிலை மத்தியிலே நாம் வாழ போகிறோம். If we don't have the faith in God, then the fear start to grip us. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் இருக்கிறதான அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால், கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இந்த பயம், கலக்கம், கவலை நம்மை பிடித்து விடும். That is why in the world we can see many people, because of fear of life, they lose the purpose of life, they end up in committing suicide. ஆகவேதான் இன்றைக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள் பயத்து நிமித்தம், கவலை நிமித்தம், கலக்கத்து நிமித்தம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள், முடித்துக் கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். Many people are living in that kind of fear, anxiety and anxiousness in their life. ஆகவே அநேக ஜனங்கள் இப்படிப்பட்டதான கவலையின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So you have a fear, whether we are going through fear or anxiety in life. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பயம், கவலை, கலக்கம் இருக்கிறதா? There is a prescription is written here in this verse. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Verse 6 it says, be careful for nothing, do not be anxious, but in everything by prayers and supplication with thanksgiving let your requests be known unto God. தயவு செய்து வேதத்தை எடுத்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be anxious for nothing. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். Paul is giving a command to the readers of his writing, saying that be anxious. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எவ்விதமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கட்டளையாக செய்தே வேண்டும் என்று சொல்லுகிறார். Be anxious for nothing. He writes in a present active imperative mode. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எவ்விதமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு நடைமுறையிலே கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை சொல்லுகிறதை பார்க்க முடியும். He is writing in a Roman prison to the church in Philippi, saying be anxious for nothing. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது அவர் எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்று சொன்னால், ரோம சிறைச்சாலையில் இருந்து, சிறையாய் கைதியாய் இருக்கிற இடத்துல இருந்து இதை தன்னுடைய பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. I command you, he is saying, I command you, stop worrying, stop fearing. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எவ்விதமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், கட்டளையாக செய்யுங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. Did our Lord Jesus say, did he said like these words? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதான வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறாரா? Yes, our Lord Jesus also said these words. நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். In the Sermon on the Mount in Matthew chapter 6, மத்தேயு 6ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்திலே he said like this, do not worry. With the commanding words he said, do not worry. அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். About your life, what you eat, what you drink, about your body, what you will put on, it is not life more than food and body more than cloth.
நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எதை உண்பீர்கள், எதை உடுப்பீர்கள், எதை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி உங்கள் உடையை குறித்தோ ஆகாரத்தை குறித்தோ உங்களுடைய ஜீவனை குறித்தோ கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். Look at the birds of the air. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். They are not doing anything or gathering in barns. அவைகள் எதையும் அவர்கள் என்ன செய்வதில்லை, சேர்த்து வைப்பதில்லை, நூற்பதும் இல்லை. But your heavenly Father feeds them. ஆனாலும் அவைகளையும் பரமபிதாவானவர் போஷிக்கிறார். Are you not more value than they? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Which of you by worrying can add 1 cubit to his stature? நீங்கள் கவலைப்படுவதனால் சரீரத்திலே நீங்கள் ஒரு அளவை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. Jesus says, do not worry, about your life. Look at these birds. Look at the bird. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், கவலைப்படாதிருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். When we look at the bird, we can see how wonderfully, beautifully the birds are flying and living happily. ஆகாயத்து பறவைகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், அவை எவ்வளவு சந்தோஷமாக அங்கே இங்கும் பறந்து சந்தோஷமாய் வாழ்கின்றது என்று சொல்லி. Since the lockdown time, I got lot of time to go here and there in our backyard and saw lot of birds in our trees. அநேக நேரம் நான் இங்கே அங்கே நான் செல்லும் பொழுது பறவைகளை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த பறவைகள் மரங்களிலே இருப்பதை பார்க்க முடிந்தது. I never saw the bird's beak is somebody is opening the beak and providing some food to the beak, but it runs here and there and gets the food and God is sustaining them. பாஸ்டர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொழுதும் ஒரு பறவைக்கு ஒரு மனிதன் அதனுடைய வாயை திறந்து உணவை கொடுத்ததை நான் பார்த்தது இல்லை. ஆனால் அவைகள் இங்கே அங்கே பறந்து சந்தோஷமாக அவைகள் உணவை பெற்றுக் கொள்கின்றன. They are not lazy. அவைகள் சோம்பேறிகள் அல்ல. They are very working hard and they are just flying here and there. God is sustaining. Our heavenly Father is sustaining them. பறவைகள் சோம்பேறிகள் அல்ல. அவைகள் இங்கும் அங்கும் பறந்து தன்னுடைய உணவை பெற்றுக் கொள்கின்றன. God is sustaining their life. தேவன் அவைகளை போஷிக்கிறார். By Jesus word saying do not worry and he explained all this thing. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் கவலைப்படாத எல்லாவற்றையும் அவர் விவரித்து சொல்லுகிறார். We can learn 3 things from that. 3 காரியங்களை அங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும். Worrying will bring unhealthy or issues in our health. கவலைப்படுவது நம்முடைய வாழ்க்கையிலே சரீரப்பிரகமான வியாதிகளை கொண்டு வருகிறது. Worry, depression, stress, all these things can really ruin our health. கவலை, மன அழுத்தம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் சரீரப்பிரகாரமான பலவீனங்களை கொண்டு வருவதை பார்க்க முடியும். We can study in our scripture. நாம் வேதத்திலே படிக்க முடியும். King Darius, ராஜா தரியு, when he signed the decree, அவர் தன்னுடைய கையெழுத்து இட்ட பொழுது the Bible says he could not able to sleep at night and even he could not able to eat food. வேதம் சொல்லுகிறது தரியு ராஜாவை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த இரவு முழுவதும் அவரால் தூங்க முடியவில்லை, அவரால் உணவை சாப்பிட முடியவில்லை தரியு ராஜாவினால். If depression, anxiety come, then many times people can't able to sleep. நம்முடைய வாழ்க்கையிலே கவலை பயம் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அநேக ஜனங்களால் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. If they are not able to sleep, if they are not able to eat food, then ultimately physiologically they will die. Their physical they get sick and they will die. கவலை நிமித்தம் பயத்து நிமித்தம் அவர்களால் சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. இதனால் சரீரப்பிரகாரமான என்ன நடக்கிறது, அவர்கள் சரீர பலவீனத்தை இழந்து அவர்கள் மரிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. So anxiety or worry will only ruin our health. கவலை பயம் இது என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை ஆளுகை செய்கிறது. The fear, the anxiety, the depression, all these things, stress will really is unhealthy for our life. கவலை பயம் மன அழுத்தம் இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை காண்பிக்கிறது. King David in Psalm 6 says, I am weary with my groaning, all night I make my bed swing and I drench my couch with tears. That is depression, that is anxiety.
தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சங்கீதத்திலே 6ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் என்னுடைய படுக்கையை என்னுடைய கண்ணீரில் நான் நனைத்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த கவலை நிமித்தமாய் துக்கத்தின் நிமித்தமாய் அவர் இவ்விதமாய் எழுதுகிறார். Moses said in Numbers 11, so stressful out about this trial, and he complains and he is praying, my burden is too heavy for me. And he looks to God and says, please kill me here and now. வேதத்திலே பார்க்கும் பொழுது மோசே என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் தேவனை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பதை பார்க்க முடியும். என்ன கம்ப்ளைண்ட் என்று சொன்னால், என்னுடைய பாரம் மிகவும் பெரியது. So anxiety always is unhealthy for human body. ஆகவே துக்கம், கவலை நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இல்லாதது நம்முடைய சரீரத்துக்கு. Secondly, this worry, anxiety is not so good. It's not fitting for Christian people, a child of God. ஆனால் இந்த கவலை, துக்கம் என்ன கிறிஸ்தவ பிள்ளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு ஏற்றது கிடையாது. Jesus said, see, look at the birds in the air. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். They are not reaping, they are not sowing. அவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. They are not gathering in the barns. அவைகள் எதையும் சேர்த்து வைப்பதில்லை. But your heavenly Father feeds them. ஆனால் உங்கள் பரமபிதா அவைகளை என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். See the words that the phrase has been used, your heavenly Father. பாருங்கள் அந்த வார்த்தை எவ்வளவு அழகாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி, உங்கள் பரமபிதா. It is not, bird is not having any relationship with God, but we are having that personal relationship. பறவைகள் தேவனோடு கூட எந்த உறவை வைத்துக் கொள்வதில்லை, ஆனால் நாம் தேவனோடு கூட நல்ல உறவை வைத்திருக்கிறோம். Like, son comes to the father and says, Father, give me little water, and father always wants to give the son the water or whatever he asks. உதாரணமாக ஒரு பையன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே வந்து, தகப்பனே எனக்கு தண்ணி வேணும் என்று சொல்லும் பொழுது தகப்பன் எப்பொழுதும் தண்ணீரை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதே போலதான் we have that relationship with our God. அதே போலதான் நாமும் நம்முடைய பரமபிதாவோடு கூட அப்படிப்பட்டதான உறவை வைத்திருக்கிறோம். See, suppose we don't trust him, we don't put our perpetual dependence on him, then we always into fear and the anxiety of this world. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேலே விசுவாசம் வைப்பதில்லை, தேவன் மீது முழு நம்பிக்கை வைப்பதில்லை. ஆகவே நாம் இப்படிப்பட்டதான கவலை கடங்கான பயமான துக்கமான அந்த சூழ்நிலையிலே வாழ்கிறோம். A child of God always he will have his faith in his master, his God. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை தேவன் மேல் எப்பொழுதும் விசுவாசத்தை வைக்க வேண்டும். But if we are not a child of God, then we will trust on the difficult things, the stressful things, the worldly things. We will be anxious and anxiety comes in our lives. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், நம்ம எதை சார்ந்திருப்ப ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கவலை, துக்கம், மன வருத்தம், மன அழுத்தம் இவைகளை சார்ந்து கொள்வோம். Then thirdly we can see is it is unproductive. மூன்றாவது எது என்று சொன்னால், உற்பத்தி பண்ணாத ஒரு காரியம். So here it says, Jesus teaching, he says, first he says that it is unhealthy, you worry, nothing is going to happen. Then it says, look at the birds in the air. Then he says, even it doesn't add 1 cubit to his stature. முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? கவலைப்படுவது ஆரோக்கியம் இல்லாதது. இரண்டாவது, உங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளையும் பரமபிதா போஷிக்கிறார். இதை தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? கவலைப்படுவதினால் உங்கள் சரீரத்தில் ஒரு அளவு என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. There we cannot add 1 cubic, 1 inch to your stature. ஒரு இன்ச்சி அளவு கூட உங்களுடைய சரீரத்தில் என்ன செய்ய முடியாதாம்? கவலைப்படுவதினால் கூட்ட முடியாதாம். So the first thing we saw is anxiety has a problem, has a difficulties in our life. முதலாவது நாம் பார்த்தோம், கவலை, துக்கம் நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் இல்லாதது என்று சொல்லி பார்த்தோம். So we saw anxiety. முதலாவது நாம் என்ன செய்து பார்த்தோம்? கவலை, துக்கம். It is stressful, anxious, fear. This all will really destroy our life. முதலாவது பார்த்தது போல கவலை, துக்கம், மன அழுத்தம், பயத்துக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம்
நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும், நம்முடைய சரீரத்துக்கு தீமையை கொண்டு வரும். That is why in verse it says, be anxious for nothing, do not worry. ஆகவேதான் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Then what we have to do? But, see the word, contrasting word, but what we have to do? In everything by prayer, by prayer. பாருங்கள், தொடர்ந்து எல்லாவற்றையும் குறித்து, ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Prayer is very important in our life. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். Rather depending on anxiety, fear, we have to depend upon God through prayer. நம்முடைய கவலை, நம்முடைய துக்கம், மன அழுத்தத்தை சார்ந்திருக்காமல் நாம் ஜெபத்தை, தேவனை சார்ந்திருக்க வேண்டும். Jesus said, pray always, do not faint, pray always. சோர்ந்து போகாமல் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். Keep on praying, keep on praying. இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். fervent prayer availeth much. சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். Jesus said in the parable about persistent woman, she always went to the judge for justice. தொடர்ச்சியாக ஜெபித்த ஒரு விதவையை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அவள் தொடர்ந்து நீதி கேட்பதற்கு செல்வதாக இருந்தால், she kept on going bothering the judge for justice. அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே நியாயத்துக்காக நீதிபதியினிடத்திலே தொடர்ந்து வாதாடுகிறவளாய் இருந்தாள். Every time she went there, the judge said, go woman, go, there is no way. But she did not lose her heart. She kept on going to the judge. அந்த விதவை எப்பொழுதெல்லாம் நீதிபதியினிடத்திலே போகிறாளோ, அந்த நீதிபதி போய்விடு என்று சொன்னாலும், ஆனால் அந்த விதவை செய்த காரியம் என்ன? அவள் தொடர்ச்சியாக அவள் அந்த நீதிபதியினிடத்திலே செல்பவளாக இருந்தாள். Finally that judge thought, oh, this woman is bothering me a lot, let me give justice for her. ஆனால் கடைசியாக அந்த நீதிபதி செய்தது என்ன? இவளுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் இவள் கேட்பதை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அவளுக்கு நீதி செய்வதை பார்க்க முடியும். That prayer of persistence is very important in our life. அந்த விடாப்பிடியாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம், தொடர்ச்சியாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். If you are worrying, if you are going through crisis, a depression, struggle in your life, just look unto God. God will answer your prayers. உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் மத்தியிலே, கவலையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே செல்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். In Genesis chapter 29 we can see Leah's story. She was going through such a depression, fear, pain and struggle in her life. Her husband was rejecting her. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே லேயாளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, லேயாள் கடினமான சூழ்நிலையின் வழியாய் கடந்து சென்றதை பார்க்க முடியும். அவனுடைய எல்லா உறவினர்கள் அவளை கேலி செய்ததை பார்க்க முடியும். When she was going through pain and difficulty, she prayed, she seeked God, she called God from the depth of her heart. ஆனால் லேயாள் இப்படிப்பட்டதான கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே அவள் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்தாள். When God started to bless her and blessed her with children, she said, now my God has heard my prayers. அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தது நிமித்தம் லேயாள் விதமாய் சொன்னாள், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி, God has heard my supplication. ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டார் என்று சொல்லி அவள் சொன்னாள். So my dear brothers and sisters in Christ, are you going through difficult time, stressful time, panic, fear, anxiety? Just look to God in prayer. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மன அழுத்தத்தின் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று ஜெபம் செய்யுங்கள். Many times what we do when crisis comes, difficulty comes, we try to do whatever we can to overcome that. Finally once we have failed, then we'll go to God. கடுமையான சூழ்நிலைகள், கலக்கங்கள் வரும்பொழுது நாம் செய்வது என்ன? நாம் நம்முடைய சொந்த முயற்சிகளை பயன்படுத்தி அதை மேற்கொள்ள பார்க்கிறோம். ஆனால் நாம் தோல்வி அடையும் போது தான் நாம் எங்கே செல்கிறோம்? ஜெபம் பண்ண செல்கிறோம். But it is not like that. It is not like that. ஆனால் அப்படி இருக்க கூடாது. What we have to do, as soon as a fear comes, grips you, anxiety comes or depression comes, or stressful things come, immediately go to God in prayer. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்?
பயம் வரும்பொழுது, மன அழுத்தம் வரும்பொழுது, கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது உடனடியாக தேவ சமூகத்துக்கு சென்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Secondly, it says supplication with thanksgiving. இரண்டாவதாக இவ்விதமாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலினாலும். Everything, you just give to the Lord, saying, Lord, this is the problem, this is the difficulty, this is what we are going through, this is my family situation, this is what my children is going through. With supplication come to God. நம்முடைய எல்லா விண்ணப்பங்களை, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை, நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எல்லா விண்ணப்பங்களை எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடி தேவனிடத்தில் தெரியப்படுத்த With thankful heart you have to come to God. தேவனிடத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட வந்து அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். God, you gave the joy of salvation to me. ஆண்டவர் இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். Lord, now we are going through financial crisis, but you are the God who gave the joy of salvation to me. ஆண்டவரே, நான் இப்பொழுது பொருளாதார நெருக்கடியில் போகிறேன், ஆனால் எனக்கு நீர் இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர் என்ற Lord, you did many good thing for me in the past. ஆண்டவரே, இப்பொழுது நான் நெருக்கடியில் போனாலும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீர் அநேக விதமான அற்புதங்களை, அநேக விதமான நன்மைகளை செய்திருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும். That is the Christian attitude. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நல்ல குணாதிசயம். Not with grumbling and complaining coming before God. ஆனால் குறை சொல்லுவது, முறுமுறுப்பது, ஒரு குறை சொல்கிற இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. அது ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல. When Jesus was healing the lepers, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை சுகப்படுத்தின பொழுது, the 10 leper Jesus healed. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். You know the situation of the lepers. நமக்கு அந்த குஷ்டரோகிகளுடைய சூழ்நிலை எவ்விதமான சூழ்நிலை என்று நமக்கு தெரியாது. Those days the lepers have been cast out, they put away from the community. அன்றைய நாட்களிலே, அன்றைய காலங்களிலே குஷ்டரோகிகள் சமுதாயத்தை விட்டு என்ன செய்வார்கள்? ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். It is a terrible sickness. அது ஒரு கடினமான வியாதி. And it will eat away slowly and it kills the lives of the people. அந்த குஷ்டரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். People treat them very badly. ஜனங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக அவர்களை கையாள்வார்கள். And that kind of situation Jesus healed the 10 lepers. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 10 குஷ்டரோகிகளை என்ன செய்கிறார்? சுகப்படுத்துகிறார். With compassion and love Jesus healed the 10 lepers. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன உருக்கத்தோடு அன்போடு கூட அந்த 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினதை பார்க்க முடியும். After healing the 10 lepers, only one leper came to Jesus and giving thanks to him. 10 குஷ்டரோகிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினதுக்கு பின்பதாக ஒரே ஒரு குஷ்டரோகி தான் திரும்ப வந்து தேவனுக்கு நன்றி சொன்னதை பார்க்கிறோம். Jesus asked, where is that 9 man? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? See, with thanksgiving heart we come to him. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு வர வேண்டும். So Jesus said, Paul says, do not worry, do not be anxious for nothing, but what you have to do, prayer, supplication, and make your request known unto the Lord. என்ன செய்ய வேண்டும்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Jesus doesn't know everything. He knows everything. Even a hair which falls down, he knows everything. ஜீசஸ்க்கு நம்ம சூழ்நிலை தெரியாதா? நம்முடைய ஒரு முடி கீழே விழுவது கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் என்று வேதம் சொல்கிறது. Suppose my son comes to me. என்னுடைய மகன் என்னிடத்தில் வந்து, he is trying hard to do something. என்னுடைய மகன் கடினமாய் வேலை செய்து ஒரு சில காரியத்தை செய்ய நினைத்தான். Then he is saying, Dad, I cannot do. Can you please help me? And I will be willing to help him. அவன் இவ்விதமாய் சொல்லும் பொழுது, அப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, எனக்கு செய்வதற்கு உதவி செய்யலாம் என்று சொல்லும் பொழுது தகப்பன் என்ன செய்கிறார்? அவர் ஆசையாக விருப்பத்தோடு அந்த உதவியை செய்கிறார். Suppose he wants to write something or draw something and he could not able to do it. அவன் எதையாவது எழுத விரும்ப வேண்டும் என்று சொன்னால், எதையாவது வரைய விரும்ப வேண்டும் என்று சொன்னால், and he said, Daddy, I'm trying, I'm not able to do it. Can you please help me? இவ்விதமாய் தகப்பனிடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் என்னால் முடியல. I'll be very happy to help my son,
because he is admitting his failures, his difficulties, and I love to help him. எப்பொழுதும் பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் என்னால் முடியவில்லை என்று சொல்லி தகப்பனிடத்திலே அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, Because he is my son. தகப்பனுக்கு தெரியும் அவர் என்னுடைய குமாரன் என்று சொல்லி. The same way we are his children. Our heavenly Father is always love to help us and to strengthen us. அதே போலதான் நாம் அனைவரும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே தேவன் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்வதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. You know, if you are going through difficulties, anxious or anxiety, pain in a life, Paul says, do not worry about it, but prayer, supplication with thanksgiving, and make your request known unto the Lord. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கவலை கடங்கமான, பயமான, துக்கமான கவலையின் மத்தியிலே போவில் என்று சொன்னால், பவுல் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So in that situation, நாம் இந்த சூழ்நிலையிலே what he will do? நாம் என்ன செய்ய வேண்டும்? What our God will do? What our God will do? நம்முடைய தேவன் என்ன செய்வார்? Verse 7 it says, the peace of God which passeth all understanding shall keep your hearts and mind through Jesus Christ. நம்முடைய தேவன் என்ன செய்வார்? 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். So in the midst of struggle, in the midst of crisis, in the midst of anxiety, he will give the peace of God in your life. கடுமையான சூழ்நிலை மத்தியிலே, கடுமையான கவலையின் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார்? தேவனுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். So we have to study peace with God, peace of God. ஆகவே நாம் எதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமாதானம், தேவனோடு கூட இருக்கிற சமாதானத்தை குறித்து படிக்க வேண்டும். See, when joy of salvation comes in our life, இரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது, when once we were sinners, we were living in the world, we didn't have peace with God, but once the joy of salvation came, we have the peace with God. ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவிகளாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், நாம் துன்மார்க்க வாழ்க்கையிலே வாழ்ந்தோம். நன்றாய் கவனியுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நாம் தேவனோட கூட சமாதானம் வந்தது. Then what happened when problem comes, difficulty comes in our life? Then what we have to do with prayer, supplication, with thanksgiving, and making request to know unto God, then what happened is, then God will give the peace of God in our life. நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு தொடர்ந்து கடுமையான சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாம் நம்முடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. So in the crisis, in the difficult situation, when the problems and the anxiety comes, God will give that peace of God in our life in the situation. கடுமையான சூழ்நிலை மத்தியிலே, கடுமையான கவலையின் மத்தியிலே, கடுமையான வேதனைகள் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார்? அந்த சமாதானத்தை நமக்குள்ளே தருகிறார். You know, even our human minds, human intellectual or human thoughts, human heart could not able to understand the divine peace he will give in our lives. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் இந்த 7ஆம் வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட தேவ சமாதானம் என்று சொன்னால், நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தைகள் புரிந்து கொள்ளாத ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். Divine peace he will give in our heart. தேவன் நமக்கு ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். Human mind cannot comprehend, human heart cannot understand that divine peace he will give in our lives. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி.
மனிதனால் இந்த சமாதானத்தை புரிந்து கொள்ள முடியாது, மனிதனால் இந்த சமாதானத்தை தர முடியாது. அப்படிப்பட்ட தெய்வ சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Not only we have peace with God, but peace of God will rule our heart in the difficult situation, in the pandemic, in the virus situation, whatever situation we go through in our life, maybe financial crisis or difficulties in the home, that peace will always rule our heart in the midst of the crisis. இரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே வந்தது பொழுது தேவனோட கூட இருக்கிற சமாதானம் மாத்திரம் அல்ல, இந்த கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும். கடுமையான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. My prayer is that all our believers, all our church believers will have that peace of God in this time of crisis. பாஸ்டருடைய ஜெபம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டதான சூழ்நிலையின் மத்தியிலே நம்முடைய விசுவாசி மக்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டதான தேவ சமாதானத்தினால் தேவன் நிரப்ப வேண்டும் என்பதே. Last 2-3 months, lot of issues, struggles we have to go through in our life, but in the midst of all these things, we just put our perpetual dependence on God, and I could experience that peace in the midst of all these struggles. கடந்த 3 மாதங்களாக பலவிதமான வேதனைகள் மத்தியிலே, பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே கடந்து சென்றோமானால் நம்முடைய முழு நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்டதான சமாதானத்தை எனக்கு தந்ததை, பாஸ்டருக்கு தந்ததை அவரால் உணர முடிந்தது. You know, when I was studying God's word, நான் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது very encouraging to see Daniel's life. பாஸ்டருடைய கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கை பாஸ்டர்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. King Darius, he signed the decree and said every person should worship their God. தானியேலுடைய காலகட்டத்திலே தரியு ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட பொழுது எல்லாரும் அவர்களுடைய தேவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொல்லி they want Daniel to worship their God. எதை அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால், தானியேல் அவர்களுடைய தேவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். When he saw that decree, he saw the signed paper of King Darius. What Daniel did, he took that paper and he went to his room and he prayed day, afternoon and night, 3 times a day. Peacefully he prayed. தரியு ராஜா கையெழுத்திட்ட பத்திரத்தை தானியேல் பார்த்த பொழுது அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்று அவன் எப்பொழுதும் ஜெபித்தது போல 3 வேளை ஜெபித்து வந்தான். You know, he prayed, he put his supplication to God and he looked and seeked the face of God. தானியேல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபித்தான், தன்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவனிடத்திலே செலுத்தினான். But what happened to King Darius? என்ன நடந்தது தரியு ராஜாவுக்கு? The man who signed the document, he signed the letter, he could not able to sleep, he could not able to eat, he was going through anxiety, stress and pain. But Daniel was thrown into a lion's den. He was peaceful, he was praying, he was seeking God's face. தானியேல் ஜெபித்தது நிமித்தமாய், தரியு ராஜா பத்திரத்திலே கையெழுத்திட்டது நிமித்தமாய் யாரால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை, யாரால் நிம்மதியாய் சாப்பிட முடியவில்லை என்று சொன்னால் கையெழுத்திட்ட தரியு ராஜாவினால் அது முடியவில்லை. ஆனால் தானியேலை பார்ப்போம் என்று சொன்னால், தானியேலை சிங்க கெபியிலே போட்ட பொழுதும் தானியேல் அங்கே சமாதானத்தோடு இருந்ததை பார்க்க முடியும். See the verse we were reading from Paul, he says, do not be anxious, prayer, supplication with thanksgiving and make your request known to God. That exactly thing Daniel did in his life. When trouble came, when struggle came, he prayed, his supplication was known unto God and he prayed to God and he was having that peace of God in his life. நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற அப்போஸ்தலனுடைய வார்த்தை, பவுலுடைய வார்த்தையை தானியேலுடைய வாழ்க்கையிலே அப்படியே தானியேல் செய்ததை பார்க்க முடியும். தானியேல் என்ன செய்தான்? தன்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்தினதை பார்க்க முடியும். When difficult situation came, Daniel had absolute peace, joy in his life. கடுமையான சூழ்நிலை வந்த பொழுது
தானியேலுடைய வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக இருந்ததை பார்க்க முடியும். My dear brothers and sisters in Christ, whoever listening my words, in the midst of this pandemic, in the midst of this lockdown, in the midst of crisis, in the midst of joblessness or financial crisis, trust God, pray, put your supplication with thanksgiving and make your request known to God. The peace of God that passeth all understanding rule your hearts and mind right now. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துவது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டதான பயத்தின் மத்தியிலே, கொரோனா வைரஸ் நிறைந்ததான கவலையின் மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். biggest threat when Daniel got in his life, what he did is prayer, supplication with thanksgiving, and made request to known unto God. The peace of God ruled his heart. That is what exactly our church is going to do and is doing for last few days. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த பெரிய கடுமையான சூழ்நிலை மத்தியிலே தானியேல் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தைகளை செய்தானோ, அதே போல நம்முடைய சபையும் தானியேலை போல இந்த நாட்களிலே 12 நாட்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபித்து கொண்டிருக்கிறோம். So I'm very happy that many of you are praying for morning, afternoon and night. பாஸ்டர் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அநேகர் காலை மதியம் இரவு ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது, கேள்விப்படுகிறதை பார்க்கும் பொழுது, and many of them are filled that slot and praying. I appreciate that, and keep praying. God is going to answer your prayers and he is going to take away your fear, your anxiety, and the peace of God is going to rule your hearts and minds. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை குறித்து உண்மையாக காலை மதியம் இரவு என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் அவரை உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் நிச்சயமாய் கர்த்தர் கேட்டு உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்ய போகிறது. When you're praying, you will feel in your heart, in your mind, the peace of God in your life. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் இருதயங்கள் உங்கள் சிந்தைகளை தேவ சமாதானம் நிரப்புவதை உணர்வீர்கள். May God bless you with these words. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். I request Pastor Samuel, would you please pray and நம்ம conclude this எல்லாரும் message? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு அருமையான விசுவாசியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக பாஸ்டர் அவர்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். டு நாட் worry, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டார்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் மறுபடியுமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் மறுபடியுமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஜபம் செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திலே உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நீங்கள் கலக்கி கொண்டிருக்கிற காரியத்திலே உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை உங்கள் குடும்பங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் பிள்ளைகளை எங்கள் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே கவலைப்படாதீர்கள் என்று நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபிக்க நன்றியுள்ள இருதயத்தோடு ஜெபிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஆசீர்வதியும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி மறுபடியுமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சமாதானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து, விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுத்து, குடும்பங்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமாதானம் எங்கள் சபையை, எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை, எங்களுடைய மோரை பகுதியை நிரப்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை நேரங்களில் தயவு செய்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை மறுபடியும் எடுத்து படியுங்கள். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.